தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து 3. 25 வயது, 50 வயது, 75 வயது கவனம் தேவை. நம்ம இந்த வயதுகள் யாருக்காக குறிப்பிடுறோம் அப்படின்னா, திருமணம் செய்யக்கூடிய அந்த மணமகனுக்காக குறிப்பிடுகிறோம். அவர் ஒரு 25 வயதுல அந்த மணமகன் திருமணம் செஞ்சா, அவருடைய பையனுக்கு அவர் திருமணம் செய்யும்போது அவருக்கு 50 வயசா இருக்கும். அவருடைய பேரனுக்கு திருமணம் செய்யும்போது அவருக்கு 75 வயதா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சரியான வயசுக்குள்ள திருமணம் செஞ்சா அவங்களுடைய குடும்பங்களும் ஒரு சரியான ஒரு வரிசையில போகும். சில பேர் கேட்கலாம், ஏன் இந்த வயசுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணா என்ன அப்படின்னு கேட்கலாம். அதோட விவரம் இப்ப சொல்றேன். இந்த படத்துல பாருங்க, அப்பா அம்மா 2 பசங்க இருக்கிறாங்க. இந்த செய்தித்தாள்ல பாருங்க, விபத்தில் தம்பதி மரணம். இந்த மாதிரி சம்பவம் சில பேருடைய வாழ்க்கையில நடக்கும். அப்படி நடக்கும்போது இந்த 2 பசங்களை யார் வளர்ப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாத்தாவையும் அந்த பாட்டியும் பாருங்க. இவங்கள பார்த்தா நமக்கே நம்பிக்கை இருக்காது. ஏன்னா இவங்களோட உடல்நிலையை பாருங்க. இவங்க இந்த 2 பசங்களை கண்டிப்பா வளர்த்து கொண்டு போய்க்கிட மாட்டாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஆனா இந்த தாத்தா பாட்டியை பாருங்க, இவருக்கு ஒரு 50 வயசு, அவங்களுக்கு ஒரு 47 வயசு இருக்கும். இப்ப இவங்களை பார்த்தா நமக்கு நல்ல நம்பிக்கை தெரியுது. இவங்க இந்த பசங்களை நல்லபடியா வளர்த்து கொண்டு போவாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. சில பேர் கேட்கலாம், ஏன் இந்த பசங்களுடைய பெரியப்பா, சித்தப்பா, மாமா அப்படின்லாம் இருப்பாங்களே, அவங்க இவங்களை வளர்க்க மாட்டாங்களா அப்படின்னு. இதுக்கு என்னன்னா, இந்த பசங்க அவங்க கூட ஆயிரக்கணக்கான நாட்கள் இருக்க வேண்டி வரும். அப்படி இருக்கும்போது அதை கரெக்டாக கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறத நம்ம 98% அது சரியா இருக்காதுன்னு தான் சொல்ல முடியும். ஒரு 2% ஒரு பிடிப்பா நல்லா செய்வாங்க. இது எப்படி அமையும்னே நம்ம சொல்ல முடியாது. ஆனா இதை விட ஒரு 100% ஒரு பாதுகாப்பானது அப்படின்னா, அவங்கவுங்களுடைய தாத்தா பாட்டி இவங்க வளர்க்கறது தான் அது சரியான முறையாகும். அதனால என்ன சொல்றோம்னா, 25 வயதிலேயே அந்த மணமகனுக்கு திருமணம் செய்யுங்க. யார் வாழ்க்கையிலையும் இயற்கை எது வேணாலும் செய்யும். அதனால கவனமா இருங்க. 25 வயது, 50 வயது, 75 வயது கவனம் தேவை.